ஓட்டனும் உயர்த்தாய் என்றாதித்தனியிலும் கேட்டதோர் வறுமையாலே கிரபையும் தமங்கள் வெற்றி காட்டிலே கோட்டையிட்ட காட்டிலே என் முத்தாரம் மாதாதே என்பது ஒரு நாடு. அந்த நாகலோகப்பட்டணத்தில் யார் யாரம்மா ஆண்டு வருகிறா? யார் ஆண்டு வருகிறா தெரியுமா? யாரு? அதாவது நாககன்னி நாகராஜன் கணவனும் மனைவியுமாக ஆண்டு வருகிறார். மன்னவரும் தேவியும் எப்படி அம்மா ஆண்டு வருகிறார்கள்? அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் ஆண்டு வரக்கூடிய போதும் ஏகப்பட்ட செல்வாக்கோடு ஆண்டு வருகிறார்கள். ஆமா, அப்படி ஆண்டு வரும் நாளையில் ஆண்டு வரக்கூடிய நாளையில் 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் என்பது கிடையாது. குழந்தையும் இல்ல குட்டியும் இல்ல. ஐயா குழந்தைதான் இல்ல, குட்டினா என்னது? குழந்தைன்னா ஆம்பளை பிள்ளை. சரி, குட்டினா பொட்ட பிள்ளை. பொட்ட பிள்ளை அப்படியா? சரி சரி, 2மே இல்லாத காரணத்தினால் நாககன்னி நாகராஜனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னம்மா சொல்லுகிறார்? எந்த நவராஜ தெரியுமா? எந்த இடத்தம் ஆண்டு வருகிறா? 1வது கடலுக்கு அப்பால் 1ஆம் கடல் ஓர்கடல். 1ஆம் கடல் ஓர்கடல். காங்கியதோர் தீவுக்கு அப்பால் கருங்கடல் 2ஆம் கடல். 2ஆம் கடல். புதிய கொஞ்சம் தீவுக்கு அப்பால் 3ஆம் கடல் மோர்கடல். மோர்கடலாம். நலமுடனே மாதகத்தை நல்ல தண்ணீர் 4ஆம் கடல். ஆமா, ஆயிரமே சயனம் செய்யும் 5ஆம் கடல் திருப்பாற்கடல். திருப்பாற்கடல். அதற்கு மெங்கே அடுத்த கடல் 6ஆம் கடல் கருங்கடலாம். கருங்கடலாம். இத்தனையும் சூழ்ந்திருக்க 7ஆம் கடல் பெருங்கடலாம். பெருங்கடலாம். 8வது கடலுக்கு அப்பால் இருந்து நாடு ஒன்று தோன்றிடுமா? 2 நாடு ஒன்று தோன்றிடுமா? பருத்த பரகத பாறையுண்டாம் பளிங்கு மலை தான் வளர. ஆமா, அந்த அரணார்மணி புத்துக்குள்ளதான் ஆண்டு வருகிறார் 2 பேர்களும். 2 பேர்களும் அப்படி ஆண்டு வரும்போது என்ன பிள்ளை இல்லன்னு கவலைப்பட்டா பாத்தீங்களா? அப்பதான் நாகமுடி மன்னவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்? அடியே நாககண்ணி, பிள்ளை இல்லன்னு கவலைப்படுத ஓயாம என்கிட்ட இடிச்சு இடிச்சு அழுத. வாங்கிட்டுதான் இடிக்க முடியும், அடுத்த வீட்டை போய் இடிச்சு அழ முடியும். அப்படியா? இல்ல அடுத்த வீட்டு பார்த்து அழ வேண்டியதானே. உடனே நாகராஜன் சொல்லுகிறான், குழந்தை இல்லை என்றால் குழந்தை இல்லவே இல்லை என்றால் என்னாலே ஒண்ணு செய்ய முடியாது. ஒன்னால என்ன செய்ய முடியும்? என்னால என்ன செய்ய முடியும்? ஏனற்கார் பத்தியா பகவான் நம்மள படைச்ச பகவான். ஆமா, வயசாகி போச்சு. ஆமா, வயசாகி போச்சுல. வயசு 60 வயசு ஆகி போச்சு. ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் நோட்டீஸ்ல முத என் பேர் போட்டிருந்துச்சு. உண்மைதானே. வயசாக போய் தான் நேரத்துக்கு வர முடியாது. பின்னால வந்திருக்கு. இருந்தாலும் பாடாம போகவும் மனசு இல்ல. இருக்கட்டும், அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். சரி, ஆகையினாலே நாகமுடி மன்னவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அப்படி குழந்தை வேண்டுமையானால் குழந்தை வேண்டுமானால் ஆண்டவனாகிய சிவபெருமானை நினைத்து பகவானை நினைத்து அவம் இருந்தமையானால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்று 2 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அத்துவான கானகத்துக்குள்ளே வந்து ஒரு ஆலமரத்துக்கு அடியிலே வந்து 2 பேர்களும் தவம் செய்கிறார்கள். சாந்தாலை தரைமளிகை சந்தனத்தால் கோலம் போட்டு கோலம் போட்ட தரையதிலே கொடுத்து ஓலை கமுக நாட்டி என்ன செய்வாரான நாகராஜன் நாகண்ணி என்ன விதமாக தவம் இருக்கிறார். எப்படி தவம் இருக்கிறார்களான சோலையிலே நாகம்மா அடையாள வந்து நீ விளையாடும் நாகம்மா சோலையிலே நாகம்மா வந்து விளையாடிடுவாள் நாகம்மா. பிள்ளையில் அத நாகராஜனை பாரம்மா, பிள்ளையில் அத நாகராஜனை பாரம்மா, ஆடுவதை பாரம்மா, பிள்ளையில் நாகராஜனை பாரம்மா, பிள்ளையில் நாகராஜனை
விளையாடுறாங்க. இப்படி ஆட்டம் நடக்குங்க. ஏன்னா அவங்களை யாராவது கேட்க முடியுமா ஐயா? கேட்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சமயத்தில் பார்த்து விட்டாலே அம்மையான பார்வதியால் என்ன செய்தா? ஆண்டவனாகிய சிவபெருமானை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவனை நினைத்து என்ன கேட்கின்றார்? ஐயா பகவானே, அதோ பாருங்கள், நாகராஜனுக்கும் நாகன்னிக்கும் குழந்தை இல்லாமல் இருவேர்களுக்கும் குழந்தை இல்லாமல் நம்மை நோக்கி கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, கடும் தவம். அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். உடனே பகவான் சொல்லுகிறார், ரெண்டு பேரும் ஏகப்பட்ட பாவம் பண்ணிருக்காங்க. என்ன பாவம்? எந்த பாவம் இருக்கட்டும், அது சொல்ல நேரம் இல்ல. ஆமா, 10 நிமிஷம் தான் கொடுத்திருக்காங்க. ஆகையினால நான் சொல்லுவதை கேள். இரண்டு பேருக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டுமானால் கொடுக்க வேண்டுமானால் அம்மையான மகாவோ மகேஸ்வரி பார்வதி நீயே நாகக்கண்ணி வைத்து பிள்ளையாக பிறப்பா என்று வரத்தை கொடுத்தார். உடனே பார்த்தால் பார்வதி என்று சம்மதித்து நாகராஜனும் நாகக்கண்ணியிடத்தே வந்து மணி மாலையை கலட்டி 8 உருண்டை கையில கொடுத்தாள். அதை வாங்கி வாயிலே போட்டால் நாகக்கண்ணி பெண்ணாள். அந்த 8 உருண்டை சாப்பிட்ட போது அன்று முதல் தெப்பம் முத்தாரம்மா எங்களை வேலி போட்டு காத்து வருகின்றார்.
இதுவரை சிறப்பாக விழிசை நடத்திய சரோஜா துர்கா அவர்கள் விழிசை விளையாட்டுக்கு நமது சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து இப்பொழுது துளசி அவர்கள் துளசி குழுவினர் முளைப்பாடி பாட்டு மற்றும் கிரிக்கெட் ஆட்டம் நடைபெறும். அவர்கள் உடனடியாக வருமாறு அன்புடன்